நம்ம வந்து திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர் எல்லாம் வரும்போது வழியெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் கடையாக இருக்கும், நிறையா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சேன். பார்த்தா ஒரு கடையுமே பெருசாக பார்க்கவே இல்லை. திருநெல்வேலி இப்போ உள்ள வந்திருக்கோம். இங்கேருந்து திருச்செந்தூர் 52 கிலோமீட்டர்ஸ் தானா. ஸோ கன்னியாகுமரிக்கு வந்தால் நீங்கள் அப்படியே ஈஸியாக திருச்செந்தூர் கூட பிளான் பண்ணிக்கலாம். ரோடு பிடிச்சாச்சு. திருச்சி மதுரை ரோடு. இங்கே வந்து இன்னும் 283 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 4 hours ஆகும் அப்படின்னு காட்டுது. இது வந்து சுக்கு சேர்த்தது 300 ரூபாய் கிலோ. இது பனங்கற்கண்டு. இது வந்து 280. இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருப்பாங்கன்றாங்க. இதுதான் எதுவுமே சேர்க்காத கருப்பட்டி. இது 450. காய் 50 ரூபாய் சொல்கிறாங்க. சரி, ஊர் சைடு சென்னையில் தான் ஏதாவது விலை அதிகமாக இருக்கும், ஊர் சைட்லாம் வந்தால் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா அவ்வளோ விலை. இளநீ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சுட சுட குடித்தாரு. வாயிலே வைக்க முடியல, சுடு தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி வந்திருந்தோம் நேற்று. ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரி வந்தோம். இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி டு திருச்சி போக போகிறோம். ஸோ திருச்சியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து நம்ம சென்னை போக போகிறோம், ஒரே ஸ்ட்ரெச்சாக போக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கன்னியாகுமரி டு திருச்சி வந்து 382 கிலோமீட்டர்ஸ். ட்ராவல் டைம் வந்து ஒரு 5.5 hours ஆகும்னு காட்டுது. ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இந்த ரோடு வந்து மதுரை வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் தானே. ஆமாம், திருமங்கலம் கிட்ட மட்டும் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். மற்றபடி 4 lane தான். அப்புறம் இந்த ரோடு வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம கோவில்பட்டி அதெல்லாம் போகிற வரைக்குமே இந்த விண்மில்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். என்ன நம்ம ரைட் எடுத்துருவோம், நேரா போனா அப்படியே சேலம், அப்படியே அந்த காஷ்மீர். அதான் NH44ன்றது வந்து இந்தியா லாங்கஸ்ட் ரோடு. ஸோ கனெக்டிங் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு. சென்னை டு கன்னியாகுமரியும் இதே ரோடு தானே வந்தோம். ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக வரலாம். ஆனால் என்ன, இந்த மாதிரி சில இடத்துல பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. டோட்டலாக வந்து என்ன சொல்லுவது, சென்னை டு இங்கே வரைக்குமே வந்து ஒரு 12 to 15 பிளேசஸில் நடந்துட்டு இருக்கு. பட் ஓகே தான். நாங்கள் வரும்போது 11 hours வந்தோம், வித் சம் 2 hours பிரேக்கோடு சேர்த்தே நம்ம 11 hours வந்துட்டோம். டே டைமில் தான் வந்தோம். 5:30 கிளம்பி இங்கே 4:30 வந்துட்டோம். 4:30 கிளம்புனோம். அங்கே வந்து டீ குடிக்க வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 5:30 தானே டீ குடிச்சிட்டு கிளம்புனீங்க. லேட்டாக ஆச்சு, கூட்டமாக இருந்ததுனால. அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தோன்னு நீங்கள் அங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த 1/2 hour இல்லைன்னா நம்ம இன்னுமே சீக்கிரமாக வந்திருக்கலாம். இந்த ரோட்டில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளால பெருசாக சீனிக்காக இருக்காது. அப்படியே அமைதியாக ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல. பெருசாக டிராஃபிக் இருக்காது. நிறைய கடை. நான் நினச்சேன் நம்ம வந்து திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர் எல்லாம் வரும்போது வழியெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் கடையாக இருக்கும், நிறையா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சேன். பார்த்தா ஒரு கடையுமே பெருசாக பார்க்கவே இல்லை. எல்லாம் ஊர் உள்ளதான் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பியாச்சா. நமக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு வேலை இருக்குது. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு எனக்கு கிரக பிரவேசம். ஸோ அது போயிட்டு அந்த வேலை அவங்க வீட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருச்சிக்கு போக போகிறோம். ஸோ வேறு எங்கேயும் போவோமான்லாம் தெரியல. வேறு எங்கேயும் போக மாட்டோம்ல.
வழியில வேற எங்கேயும் போக மாட்டேன். சரி, ஓகே. முடிஞ்சா ஏதாச்சும் ஷாப்பிங்லாம் பண்ண முடிஞ்சா திருநெல்வேலி உள்ளே போகிறோம்ல, கண்டிப்பாக அல்வாலாம் வாங்கிக்கலாம். ஓகே, பார்க்கலாம். பின்னாடி வந்து அந்த மலைலாம் இருக்குது பாருங்களா, அதுதான் வந்து வெஸ்டர்ன் காட். இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சீனிக்காக அப்படியே சுற்றி மலை, நல்ல க்ளவுட்ஸு, இந்த ஃபேனோட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் விண்மில் எதுக்குன்னு சொன்னோம் சொல்லு. அதுல இருந்து கரண்ட் உருவாய் அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கரண்ட். சூப்பர். இது வந்து என்னது பேரு? விண்மீல். கன்னியாகுமரி ட்ரிப் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகே, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. எனக்கு ரோட்ல இருக்கணும் அவ்வளவுதான், வீட்டுக்கு பதிலா. பாப்பா உனக்கு நல்லா இருந்துச்சா? என்ன நல்லா இருந்துச்சு? ஃபால்ஸ். ஃபால்ஸா? சரி. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா தான் இருந்துச்சு. நான் கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட் டைமு. ரொம்ப வந்து ஏதோ அலைச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப வெயில் ஜாஸ்தி. மே மந்த்து சென்னை அதெல்லாம் தாண்டி ரொம்ப வெயிலாக இருக்குது. என்னது ஃபஸ்ட்டு நேற்று இதுக்கு போகணுமா, என்னது வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் ராக் போகணுமா, அது ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டோம். அதனால் வரதுன்னா வந்து அதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க, அதுதான் வந்து சேஃபு. ஜென்ரலாக அது வந்து வீக்கெண்டு லாங் வீக்கெண்ட் வந்தால், நீங்கள் சாதாரணமாக ஒரு வீக் டேல வந்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த மாதிரி டைமில் வந்தால் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 தெரு வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்க. 100 rupees டிக்கெட்டும் அப்படி தான் இருக்குது, 300 rupees டிக்கெட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் இன்றைக்கே நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னா வந்து அங்கேயே நிறைய ஃபோட்டோ ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே சில கடையெல்லாம் இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 9 o'clock போகிறீங்கன்னா ஒரு 11 o'clock ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரூமுக்கு கூட போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது கூட ஷாப்பிங்கோ, காந்தி மியூசியமோ, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் முடிச்சுட்டு வரலாம். உள்ளே போனால் வந்து மினிமம் 3 மணி நேரமாவது ஆகுது. நாங்கள் அப்படி தான் காலையில் தெரியாமல் போயிட்டு பக்கத்தில் ஃபோட்டோ ஷாப்பில் போயிட்டு டிக்கெட் ஆன்லைனில் எடுத்துகிட்டு 3 மணிக்கு எடுத்திருந்தோம். காலையில் 10 மணிக்கிட்ட போயிருந்தோம். 3 மணிக்கு எடுத்திருந்தோமா, அதுக்கப்புறமா 3 மணிக்கு உள்ளே போனாலே நம்ம வெளியில் வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி அலைச்செல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறது, அந்த 10 to 3 நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். அங்கே எல்லாம் போகலான்னு பார்த்தாலே என்னது சுசீந்திரம் தூரம், அது சுசீந்திரம்ன்றது அன்டைம் ஆகிடும். 10 மணிக்கு மேலே போனால் கோவில் மூடுற டைம் அப்படி தானே. அதனால் வந்து சரி திருப்பரப்பு ஃபால்ஸ் போகலான்னா எல்லாமே 2 hour டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சரின்னு காளிகேசம் போகலான்னு, அதுவும் ரொம்ப டைட் ஷெட்யூலில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். காளிகேசம் வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸ் மாதிரி. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, நேற்று தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். பட் லிமிட்டட் க்ரௌட் இருக்குது. பட் க்ரௌட் இருந்தாலும் ஓகே. நல்ல அந்த கன்னியாகுமரி வீடியோவில் அதெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஓடம் மாதிரி தான் வருது. கொஞ்சம் உள்ளே போனோம்னா நம்ம ஃப்ரீயாக வந்து குளிக்கலாம். நல்லா ஃபோர்ஸாக நல்லா இருந்துச்சு. பாப்பா கூட சொல்லிச்சு பாருங்கள், நேற்று போனதுலேயே ஃபால்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சுன்னு. அது நல்லா இருந்துச்சு.
அது முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 3 மணிக்கு இங்கே வந்துட்டோம். லஞ்சே ஆக்சுவலாக சாப்பிடல நாங்கள். 3 மணிக்கு இங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர 6 மணி ஆயிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சுசீந்திரம் போனோம். காளிகேசம் போகிற வழியில் தான் ஆக்சுவலாக சுசீந்திரம். பட் வந்து டைம் இல்லாததுனால நாங்கள் அதெல்லாம் எதுவுமே நேற்று பார்க்கல. ஈவினிங் சுசீந்திரம் டெம்பிள் போனோம். அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. நல்லா வந்து தரிசனம் கிடச்சிது. அது ஓகே தான் நினைக்கிறேன். நீங்கள் பகலில் போனால் கூட க்ரௌடாக கொஞ்சம் இருந்தால் கூட ரொம்ப மற்ற கோவில் மாதிரி இருக்காது. பார்த்துட்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். சுசீந்திரம் கோவில் மிஸ் பண்ணாதீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து வீடியோவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கன்னியாகுமரி வீடியோவில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் அங்கேருந்து கிளம்பி வரும்போது வட்டக்கோட்டை போயிட்டு வந்தோம். நேராக ஃபோர்ட்டு கிட்டவே வந்து அது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான். ஃபோர்ட்டு கிட்டவே வந்து போயிடுது. ஸோ அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 days 3 days வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளான் பண்ணி வரலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இன்னும் நிறைய பிளேசஸ் கூட இருக்குது. இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் கூட போகலாம். பட் நிறையா டேஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இங்கே கிளைமேட் வந்து எப்போ ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ லக்கை பொறுத்து நல்லா கொஞ்சம் மூடியான கிளைமேட், க்ளவுடியாக இல்லை லைட்டாக மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். கேரளால மழை பெய்யுதுல, அந்த சீசன்ல இங்க நல்லா தான் இருக்கும். ஓகே, மே ஜூன்லையா? ஓகே ஃபைன். சோ அவ்வளோதான். இப்போ வந்து டைம் வந்து 12 ஆக போது. நம்ம வந்து திருநெல்வேலி உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம்ல, போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோட் ட்ரிப் கண்டினியூ பண்ணலாம். அவங்க வீடு திருநெல்வேலியில் தானே இருக்குது. சரி ஓகே, எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். மேப்பில் போட்டுக்கிற வழி நான் காமிச்சிட்டு வரேன். சென்னை போகிற ரூட்டா? திருநெல்வேலி இப்போ உள்ள வந்திருக்கோம். இங்கேருந்து திருச்செந்தூர் 52 கிலோமீட்டர்ஸ் தானா. ஸோ கன்னியாகுமரிக்கு வந்தால் நீங்கள் அப்படியே ஈஸியாக திருச்செந்தூர் கூட பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. டைம் வந்து 1:30 ஆகுது, 1:15 ஆகுது. நம்ம வந்து அங்கேவே லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.
இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி ஊருள்ள போகிறோம். ஸோ அல்வா வாங்கலாம்னு சொல்லிட்டு வழியில் பார்த்தா சின்ன சின்ன கடையாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டோம், லக்ஷ்மி விலாஸ் நல்லாயிருக்கும்னாங்க, இருட்டு கடை அல்வா நல்லாயிருக்கும்னாங்க. பட் அது ஏதோ ஸ்பெசிஃபிக் டைமில் தான் திறப்பாங்க போல இருக்குது. அதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ணி வாங்க முடியாது. லக்ஷ்மி விலாஸில் நல்லாயிருக்குமா, நேராக லக்ஷ்மி விலாஸ் போயிட்டு அல்வா வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம ரோடை பிடிச்சி போகலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது. என்ன சொல்கிறது, இங்கெல்லாம் இப்போ தான் வந்து வெயில் சீசனாக என்னன்னு தெரில. இல்லை சென்னையிலையும் வெயிலாக தான் இருக்குது, பட் இங்கெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குது. மேபி மே மந்த் அந்த சீசன்லாம் வந்தால் இங்கே நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா கேரளாலலாம் வந்து அப்போ வந்து ரெய்னி சீசனில், அப்போ இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல கிளைமேட்டு. வாய் வறண்டு போயிட்டே இருக்கு. அப்போதான் நல்ல டவுன் உள்ள வந்திருக்கோம். திருநெல்வேலி டவுன் தான் பாளையங்கோட்டையா என்னன்னு தெரியல. சில இடத்துலலாம் சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டை அந்த மாதிரிலாம் போட்டு இருக்கு. யாராவது திருநெல்வேலிக்காரங்க இருந்தா சொல்லுங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ரெண்டு ஷாப் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சாந்தி ஸ்வீட்ஸு பக்கத்துலேயே லக்ஷ்மி விலாஸ்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்களேன், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த சாந்தி ஸ்வீட்ஸும் அது இருக்கு பாருங்க, லக்ஷ்மி விலாஸ். ஸோ அல்வாலாம் வாங்கியாச்சு, அப்படியே போகலாம். நம்ம அப்படியே போய் பைபாஸ் ஏற வேண்டியது தான். இங்கே ஒரு ரோடு இருக்குது, இதில் போனால் பைபாஸ் ஏறிடலான்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கு நமக்கு 1/2 hour ஆச்சு. ஊரை சுற்றிட்டு வந்து எல்லாம் பார்த்து வாங்கிறதுக்கு. இதில் என்னது லக்ஷ்மி விலாஸில் வந்து டேஸ்ட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது சாந்தி ஸ்வீட்ஸா, இங்கே வந்து டேஸ்ட்லாம் இல்லை, எல்லாமே பேக்கடாக வச்சுருக்காங்க. ரொம்ப சுட சுட இருந்துச்சு. எப்படி கவர் போட்டிருக்கீங்களே ஒன்றும் ஆகாதானே, டபுள் பேக்கிங்கன்னு நாங்கள் தெரியல. ஸோ அப்புறமா நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். திருச்சி மதுரை ரோடு பிடிச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரே ரோடு தான் இதோட. அங்கேருந்து வந்து இங்கே மதுரை ரோடு ஏறுது. தென்காசி சங்கரன் கோயில் அதெல்லாம் வந்து லெஃப்டில் போனோம், நம்ம ரைட்டில் திருச்சி மதுரைலாம். அப்போதான் வந்து இந்த ரோடே ஏறப்போகுது, நேஷ்னல் ஹைவேவே. பரவாயில்ல, உள்ளே போனதை விட இது பரவாயில்ல தான். ரோடு பிடிச்சாச்சு, திருச்சி மதுரை ரோடு. இங்கே வந்து இன்னும் 283 kilometers இருக்குது. கரெக்டாக 4 hours ஆகும் அப்படின்னு காட்டுது. இந்த கருப்பட்டி ஜாங்கிரி வாங்கினோம். இது என்ன சொல்லுறது, கருப்பட்டியில் வந்து இஞ்சி வேற போட்டுடுறாங்களா, ஒரு ஸ்வீட் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. வாயில் வச்ச உடனே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இஞ்சி மரப்பா மாதிரி இருக்குது, புளிக்கிற மாதிரி இருக்குது. முழுசாவே ஒரு ஸ்வீட்டே சாப்பிட முடியல. கருப்பட்டி விற்கிறாங்க. இது வந்து சுக்கு சேர்த்தது 300 ரூபாய் கிலோ. இது பனங்கற்கண்டு, இது வந்து 280. இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருப்பாங்கன்றாங்க. இதுதான் எதுவுமே சேர்க்காத கருப்பட்டி. இது 450. ஸோ நான் இது 1/2 கிலோவும் இது 1/2 கிலோவும் வாங்கி. இந்த கன்னியாகுமரி கிட்ட
கிட்ட நிறைய விண்மில்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கயத்தாறு இங்கேருந்து வந்து ஆரம்பிக்குது. மேலே கோவில்பட்டி அங்கெல்லாம் கூட இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கருப்பட்டி வாங்கினோம். இதுலேயுமே வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் வேரி ஆகுது. வெயில் பயங்கரமான வெயில். ஒரு பாவம் இளநீ வாங்கி குடிச்சாரு. இளநீ இல்லை, அது குறும்பன்னு இவ்வளோண்டு தான் இருக்குது. 50 rupees-ஆ. எனக்கு ஒன்று தான் புரியல. தமிழ்நாட்டில் இந்த சைடு சவுத் சைடு எங்கே வந்தாலும், கோயம்புத்தூர் அந்த சைடு, அந்த மாதிரி கேரளா, கர்நாடகா போனாலும், பெங்களூர் டு மைசூர், எங்கே பார்த்தாலும் ஊர் ஃபுல்லாக அவ்வளோ தென்னை மரம் இருக்குது. ஆனால் ஏன் தேங்காய் இவ்வளோ விலை விற்கிது, இளநீக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரேட்டு. இவ்வளோண்டு காய் 50 ரூபாய் சொல்கிறாங்க. சரி, ஊர் சைடு சென்னையில் தான் ஏதாவது விலை அதிகமாக இருக்கும், ஊர் சைடெலாம் வந்தால் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா அவ்வளோ விலை. இளநீ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சுட சுட குடித்தாரு. வாயிலே வைக்க முடியல, சுடு தண்ணி மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக இளநீக்குள்ளே வந்து எப்போவுமே சில்லுன்னு தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சுடு சுடுன்னு இருந்துச்சு. ஸோ போகலாம். டைம் வந்து 2:40 ஆகுது. டைம் வந்து 3 மணி ஆகுது. கோவில்பட்டி வந்திருக்கோம். இன்னும் 218 கிலோமீட்டர் இருக்குது. 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு போட்டு இருக்கு. அடுத்தது என்னது, விருதுநகர் வருமா? ஆமாம். இந்த ரோடு வந்து என்ன சொல்கிறது, பெருசாக சீனிக்கெல்லாம் இருக்காது. ஸோ 4 லேனு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிற வரைக்கும் இதே தான். சில இடத்துல பிரிட்ஜ் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. பிரிட்ஜ் வர இடத்துலையும் சில இடத்துல வந்து 6 லேன் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரே அப்படியே ஸ்ட்ரெச்சாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 3rd டோல். எல்லாமே வந்து 115, 105 அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இந்த ஆனுவல் பாஸ் போட்டதுனால ஒரு டோல் டிடக்ட் ஆகும் அந்த மாதிரி தானே. ஸோ ரேட்டு பற்றி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். சிமெண்ட் ஃபேக்ட்ரி ராம்கோ. அங்கே திருநெல்வேலியில் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இந்தியா சிமெண்ட்ஸ். இது ராம்கோ. விருதுநகர் தான் வந்துட்டு இருக்கோம். நல்லா இருட்டிட்டு இருக்கு. வேற எங்கேயாச்சும் மழை பெய்யுதா இல்லை பெய்யுமான்னு தெரியல. இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மழையே பார்க்கல. ஒரே ஒரு 2 தூறல் மட்டும் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த தூறல் இல்லை, அவ்வளோதான். பயங்கரமான வெயில். அதான் இங்கே பனை வெல்லம் வாங்கின இடத்துல கேட்டேன், இப்படி தான் இருக்குமா இங்கெல்லான்னு. இல்லைம்மா, ஒரு 5 நாளாக தான் இப்படி வெயிலாக இருக்குன்றாங்க. நம்ம வந்த நாள் தான் இப்படி இருக்கணும் போல இருக்கு. மதுரைக்கு முன்னாடி இருக்க டோல். கப்பலூர் டோல் பிளாசா. டைம் வந்து 4:15 ஆகுது. இங்கே தான் மழையாக இருக்குது. மதுரையில் தான் போல இருக்கு. டோலில் ரஷ்ஷாக இருக்கு. திருச்சிக்கு நம்ம ரைட் எடுத்தாச்சு. இது வந்து NH38. இவ்வளோ நேரம் NH44 வந்தோம். NH38. திருச்சிக்கு 151 கிலோமீட்டர்ஸ். ரெண்டு நாளாக வந்து மழை இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். மதுரையில் வந்ததுலேருந்து நல்ல மழை.
ரொம்ப நேரமாக பெஞ்சிட்டு இருக்கான்னு எல்லாம் தெரியல. பட் நாங்கள் என்ட்ரானதுலேருந்து நல்லா மழை தான். ஓகே, நாங்கள் இந்த ட்ரிப்பில் காஞ்சியே போவோமான்னு நினச்சேன். ஹாப்பி. அது டிசம்பர் இருக்குமா? அதுக்கு முன்னாடி அக்டோபர் இருக்கு, நவம்பர் இருக்கு. அப்பெல்லாம் எங்கே போகிறீங்க? மதுரை ஊர் உள்ள போனோன்னா இந்த யானைமலை உள்ள போனோம். யானைமலை ஒட்டி போனோம். இங்கெல்லாம் மழை இல்லை பாருங்க, அது வரைக்கும் நல்ல மழை. திருச்சி வந்து 121 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. டைம் வந்து 4:50 ஆகுது. அரௌண்ட் 6:30க்கு நம்ம ரீச் ஆகுவோம். நம்ம வந்து கன்னியாகுமரி டு மதுரை வந்தோம்ல, அந்த ரோடு விட இது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா சீனிக்காக இருக்கும், கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். இந்த மதுரை டு திருச்சி ரோடு பக்கத்துலேயே வந்து மலைலாம் வரும். நல்லா வந்து ஒரு மாதிரி க்ரீனரியாக நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டி சில இடத்துல நல்லாயிருக்கும், சில இடத்துல கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அந்த மதுரை ரோடு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால தெரியலை, நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் திருச்சி வந்து 82 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 1 hour ஆகும். டைம் வந்து இப்போ 5:30 ஆகுது. 6:30 போல் நம்ம போவோம். இங்கே சன்செட் பாரு மித்ரா. கொஞ்சம் கட்டிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஆப்ரேஷனில் தான் இருக்கு. இன்னும் திருச்சி வந்து 10 கிலோமீட்டர் இருக்கு, 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஓகே, நம்ம வந்து திருச்சிக்கு வந்துட்டோம். டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம திருச்சியில் போயிட்டு எங்கே ஸ்டே பண்ணுறோம், வேறு எங்கேயாச்சும் போகிறோமா, நாளைக்கு காலையில் ஏதாச்சும் முடிஞ்ச டெம்பிள் போகலான்னு பார்க்குறோம். ஸோ என்னன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்படியே காட்டுறேன். அதர் கன்னியாகுமரி வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். நம்ம ஸ்ரீரங்கம்ல தான் ரூம் போட்டு இருக்கோம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கிராண்ட் ஆர்காடியா அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி.